learners, welcome to Honey Edits. இன்னைக்கு மேக்ஸில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒன்று தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி கொஷின் இது. If the ratio of father's age to son's age is 4:1 and the product of their ages is 196, then the ratio of their ages after 5 years will be. அதாவது இந்த இடத்துல ஃபாதர் அண்ட் சன்னோட ஏஜோட ரேஷியோஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சன்னோட ஏஜ் இருக்கு இல்லையா, இந்த சன்னோட ஏஜை எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். அப்போது ஃபாதரோட ஏஜ் என்னவாக இருக்கும்? ரேஷியோ படி பார்த்தோன்னா 4:1. சன்னோட ஏஜ் வந்து எக்ஸ் அப்படின்னா ஃபாதரோட ஏஜ் வந்து 4x. அப்போது ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து 4x அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும். இப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? த ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ். அப்போ இந்த ரெண்டு ஏஜோட ப்ராடக்ட் 4x into x is equal to 196 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4x squared is equal to 196. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா x squared is equal to 196 divided by 4. 4 4s are 16 வரும். பேலன்ஸ் 3. இப்போ 4 9s are 36. அப்போ என்ன வரும்? x squared is equal to 49 கிடைக்குமா? therefore xோட வேல்யூ எனக்கு என்ன? xோட வேல்யூ 7. ஸோ இப்போ நமக்கு சன்னோட ஏஜ் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிட்டு 7 அப்படின்னு சொல்லி. இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? தென் த ரேஷியோ ஆஃப் த ஏஜ் ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னா சன்னுக்கு எக்ஸ் ப்ளஸ் 5 ஏஜாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 7. ஸோ அப்போ 7 + 5 ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? 12ன்னு வரும். சன்னோட ஏஜ் 5 வருஷத்துக்கு அப்புறம் 12 இருக்கும். ஃபாதரோட ஏஜ் 4x + 5 இருக்கும். 4x + 5 4 7s are 28 + 5 is equal to 33. அப்போது ஃபாதரோட ஏஜ் எனக்கு என்னவாக இருக்கும்? 33 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போது 33:12 அப்படி எழுதலாமா? இதை நம்ம 3 டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணலாம். ஸோ 3 டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணோன்னா 11 டைம்ஸ் வரும். இது இந்த இடத்துல 4 டைம்ஸ் வரும். ஸோ 11:4 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னா 11:4.